நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காய்கறி சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே சாம்பார் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். நான் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் பண்ணலாம். காலையில் நம்ம வேலைக்கு போகிறோம், கொஞ்சம் அவசரமாக சாம்பார் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இதில் வந்து வெண்டைக்காய் நம்ம சேர்க்கக்கூடாது, தென் முள்ளங்கி சேர்க்கக்கூடாது, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உள்ள காய்கறி, அவரைக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணலாம். உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அதில் ஒரு 2 காய் நம்ம சேர்த்து நம்ம அந்த இது பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பருப்பை ஃபஸ்ட்டில் குக்கரில் நம்ம வேக வைக்கணும். நான் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பருப்பு நம்ம கொஞ்சம் நேரம் முந்தி ஊற வச்சுருந்தா ஈஸியாக குக் ஆகிரும். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பழம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் கொஞ்சம் நல்லா தள்ளி அதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அது வந்து சும்மா அப்படி வாசனைக்காக, ஏன்னா அது கீரியெல்லாம் போட வேண்டாம், அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 விசில் வர வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 1 டம்ளர் பருப்புனா ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க, அது சரியாக இருக்கும் நமக்கு. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கணும், ஏன்னா இதோடு சேர்ந்து வேகும் போது நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார். கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை மூடிட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடினோடனே அதில் ஸ்ட்ரீம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போடலாம். இப்போ நல்லா ஸ்ட்ரீம் வந்துருச்சு. வெயிட்டை போட்டுட்டு ஒரு 3 விசில் நம்மளுக்கு அது என்ன பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கிடையில் நம்ம வந்து கேரட், நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், இல்லைனா கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கடையில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பருப்பு வந்து ரொம்ப மாவாகவும் நம்மளுக்கு அது குழஞ்சிடக்கூடாது, சாம்பார் நல்லா இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி இருக்கலாம். இதை வந்து லைட்டாக அந்த மத்து வச்சு அந்த தக்காளி, இந்த பூண்டு லைட்டாக அப்படி நச்சு விட்டால் போதும். ரொம்ப மாவாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அந்த பூண்டு, அந்த தக்காளிலாம் லைட்டாக மேஷ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன கேரட், இந்த 2ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு முருங்கைக்காய், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பாதி மாங்காய். இப்போ இங்கே வந்து நல்லா மாங்காய் சீசன், இது என்னோடய கார்டனில் உள்ளது. ஸோ வந்து அந்த மாங்காயில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி, கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இப்போ உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு எந்த அளவு ஓரளவு திக்கான பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சோண்டு புளி தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் அந்த தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். எனக்கு இந்த அளவு திக்னஸ் போதும். கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு திருப்பி ஒரே ஒரு விசில் நம்ம வச்சுக்கலாம். நிறைய விசில் வச்சா அந்த காயெல்லாம் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும், நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ ஒரு விசில் போதும்.
இதை மூடி ஒரு விசில் போட்டுக்கலாம். நம்ம அந்த காயை ஆட் பண்ணி ஒரு விசில் போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி காய் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஆனால் ரொம்ப குலைவாக ஆகக்கூடாது, அதனால் ஒரு விசில் போட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடணும். சாம்பார் இந்தளவு திக்னஸ் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளி நம்ம நிறையா சேர்க்க தேவையில்லை. சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் ஆட் பண்ணேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இது வந்து ஒரு கொதி வரணும். இந்த புளியை ஆட் பண்ணோன்னே அந்த புளியுடைய அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கொதி வரணும். அது வரையும் வெயிட் பண்ணுவோம். கொதி வந்துருச்சு. நம்ம இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது தான் நம்ம வந்து சாம்பார் பொடிலாம் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்டா இந்த வரைக்கும் சாம்பாருங்கிறாங்களே சாம்பார் பொடி ஆட் பண்ணலையே நீங்கள் நினைக்க வேண்டாம். லாஸ்ட்டில் தான் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து அதை தாளிச்சிடலாம். இப்போ வந்து கடாயை வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் எடுத்துருக்கேன். ஏன்னா சாம்பார் கோகனட் ஆயிலில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஆயில் வச்சுருக்கீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு உளுத்து பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். எப்போவுமே கடுகு நல்லா வெடித்தா தான் அந்த குழம்புக்கு சுவை கூட இருக்கும். அது வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு 3 காஞ்ச மிளகா நான் கிள்ளியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனால் தான் இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோகனட் ஆயிலுங்கிறதுனால நல்ல மணமாக இருக்குது. இப்போவும் கொஞ்சோண்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெயில் வந்து நம்ம அந்த பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேடுனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடையில் வாங்கினதுனாலும் பரவாயில்ல. இது நான் இன்றைக்கி கடையில் உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி தான் நம்ம அரைக்கணும். இங்கே வந்திருக்கேன் இல்லை, நான் இங்கே தமிழ்நாடு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் தான் நான் அரைக்கணும். இதை வச்சு அப்படி சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலே அந்த பவுடர் கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த சாம்பார் நல்ல வாசனையாக லைட்டாக அப்படி ரெட்டிஷாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த குக்கரில் சாம்பார் வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த சாம்பார் அதை தாளிச்சிருந்தோம்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து வெந்தயம் லைட்டாக வெறும் கடாயில் வறுத்து அந்த இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சிடணும். வெந்தயத்தை வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எல்லா குழம்புக்கும் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். அது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நமக்கு. அதை லைட்டாக ஒரு பிஞ்சு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படி மூடி வச்சுருங்க. ரொம்ப மணமாக இருக்கும் அந்த சாம்பார். இப்பொழுது சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இட்லி தோசைக்கு நீங்கள் அதை வச்சுக்கணுன்னா புளி கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் வரைக்கும் போட்டால் போதும், புளி ஊற்ற வேண்டாம். காலையில் நம்ம வந்து இட்லிக்கு அதை வைக்கணும்னா புளி ஊற்றாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு நம்மளுக்கு ரைஸ்க்கும் வேணும்னா அப்புறம் இட்லி சாப்பிட்டு தோசையோ நம்ம சாப்பிட்ட பிறகு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றி அதை திருப்பி கொதிக்க வச்சு நம்ம மத்தியானம் ரைஸ்க்கு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். இப்பொழுது சுவையான வில்லேஜ் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சமையலுங்கிறதே ஒரு கலை தான். நம்ம வைக்கிறது தான் குழம்பு. நீங்கள் வந்து அந்த என்ன சமையல் பண்ணாலும் அதை ரசித்து செஞ்சால் அந்த சமையல் வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தான் சமையல் பண்ணுவாங்க. டேஸ்ட்டும் வித்தியாசப்படும். நான் இந்த மாதிரி தான் சாம்பார் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க, புனிதாங்கிறவங்க. அவங்களுக்கும் இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அவங்களுக்கும் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.